لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وصحابه نجوم طريق الأمم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال نبينا صلى الله عليه وسلم أصحابي كالنجوم بأيهم اقتديتم اهتديتم أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக அல்லாஹ்வுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இந்த இரவுனுடைய கடைசி வரைக்கும், குறிப்பாக சஹர் வரைக்கும் நல்ல முறையில் இருந்து எல்லா விதமான அமல்களில் பங்கெடுத்து அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு வல்ல இறைவன் உங்களுக்கும் நமக்கும் நசீபாக்குவானாக. சமுதாயத்தில் அன்பான ஒரு வேண்டுகோள், புனிதமிக்க இந்த நேரத்தில் ஆங்காங்கே நிற்கக்கூடிய சகோதரர்கள், சில இடங்களில் சும்மாவாக பேசிக்கொண்டிருக்கிற இடங்களில் தென்படக்கூடிய நபர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழில் சொல்லுவார்கள், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நம்மளை எந்த வார்த்தையும் கொல்ல வேண்டாம், மறுமையில் நம்முடைய வார்த்தைகள் வெல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்போடு அழைக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அன்பான பெரியோர்களே, ஜமாத்தார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வருகைக்கு முன்பு சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை ஒரு சின்ன ஒரு பார்வையாக நாம் பார்க்கிறோம். எப்படி இருந்தது? அழகாக ஆண்மை கொண்ட வக்காரத்தாக இருக்கிற மனிதனுக்கு மௌசு தாஸ்தி. எப்படி என்றால், தன்னுடைய மனைவி நல்ல பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆரோக்கியமாக இருக்கிற, திடகாத்தனமாக இருக்கிற ஆணிடத்திலே தன்னுடைய மனைவியை அனுப்பி வைப்பான் உடலுறவுக்கு. அதனால் பிறக்கக்கூடிய குழந்தை அது என்னுடைய குழந்தை என்றும் மாறுதட்டி கொள்வான். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னதாக. சீட்டு குலுக்கி எடுப்பார்கள். இன்றைய இரவு எந்த பெண்ணு யாருக்கு என்ற ஒரு நிலை சமுதாயத்திலே அந்த இடத்திலே இருந்தது. இதுபோல ஏராளம் எல்லாம் அசிங்கமாகவே வாழ்ந்து வந்த மனிதர்களுக்கு மத்தியில் தான் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் இந்த சமுதாயத்திலே ரசூலாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், தொடர்ந்து அழைப்பு பணி கொடுக்கிறார்கள், ஏகத்துவத்தை நிலைநிறுத்துகிறார்கள், மனிதனுடைய குணங்களை பண்புகளை அழகுபடுத்துகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு முத்திரையை கொடுக்கிறார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் எல்லாம் வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களை போல, பிஐஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுகிறீர்களோ அவர்களும் நேர்வழி அடைந்தவர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் இப்பொழுது யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னதாக இருந்த மனிதர்களுடைய குணங்கள், இப்பொழுது ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கொடுக்கிற சர்டிஃபிகேட், எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைத்தார்கள். அது அப்படியே தொடர்ந்தது.
சஹாபாக்களுடைய காலம் முடிய, தாபீன்களுடைய காலம் முடிய, தபாத்தாபீனுடைய காலங்கள் முடிய, தொடர்ந்து சமுதாயங்களுக்கு மத்தியில் அந்த ஈமானும் இஸ்லாத்தின் மீது உண்டான பற்றும் குர்ஆனுடைய விளக்கமும் ஹதீஸினுடைய தெளிவும் எல்லாம் அப்படியே பிறழாம வந்து கொண்டே இருந்தது. காலத்தினுடைய சூழ்நிலை என்னமோ தெரியவில்லை. காலங்கள் கடைசியாக ஆக ஆக நம்முடைய கையிலே இந்த ஈமானும் இஸ்லாமும் வந்திருக்கிறது. அதனால் நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்றால், என்னமோ சஹாபாக்களை போல அல்லது பனி இஸ்ரவேலர்களுடைய நபிமார்கள் அவர்களை போல நாம் அமல் செய்த மாதிரியும், நாம் நிறைய அமல்களில் திகைத்து போய் இருக்கிறவர்களாகவும், நாம் நம்முடைய மனதிலே எண்ணத்திலே ஒரு விதமான தற்பெருமையோடு உலாவிக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்திலே யாரும் பாரபட்சம் இல்லை. 5 நேரம் இமாம் ஜமாத்தாக தக்பீர் தஹ்ரீமாவை தொழுதுவிட்டால் என்னவோ சோனத்திற்கே சொந்தக்காரர்களாக மாறுதட்டக்கூடியவர்களாக நாம் ஆகிக்கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு செய்தி, ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறேன். ஈமானுடைய முதிர்ச்சி நம்ம இடத்துல எப்படி இருக்க வேண்டும், ஆனால் நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு 3 பேர் கடலுக்கு போகிறாங்க. 3 பேர் கடலுக்கு போகிறாங்க. கடலில் போகக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு மனிதர் கடற்கரையிலேயே அப்படியே நிற்கிறார். கப்பலில் ஏறல, கடலில் பயணம் செய்யலை, கடலுக்கு போயிட்டாரு, கடல் கரையிலேயே அப்படியே நின்றுட்டார். 2வது நபர் படகுல ஏறுகிறாரு, நேராக போகிறாரு, கடல் நடு கடலில் போய் நிற்கிறார். இது 2வது மனிதர். 3வது ஒரு மனிதர் நடு கடலிலே கடலுக்குள்ளே குதித்து முத்துக்களையும் பவளங்களையும் இரத்தன கற்களையும் எல்லாத்தையும் பார்க்கிறார்கள். கடலில் இருக்கக்கூடிய அஜீபான அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான படைப்புகள் அத்தனையும் கண்டு ரசிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அறிவியல் ரீதியாக உலகத்தில் மேல் பரப்பில் இருப்பதை விட கடலுக்குள் இருக்கிற எவ்வளவு ஆரோக்கியமான எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கிறது என்று நவீனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அத்தனையும் ஒருத்தர் பார்க்கிறார். இந்த 3 நபர்கள் இருக்கிறார் அல்லவா, இதில் 3வது சொன்னோம் இல்லையா, கடலில் கடைசி வரைக்கும் உள்ளே இருந்து எல்லாத்தையும் பார்த்து கண்டறிஞ்சவர். அவர் கப்பலில் மேலே நிற்கிறவர்கிட்ட சொல்கிறாரு, கடலில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது தெரியுமா, எவ்வளோ அற்புதமான செய்திகள்லாம் பார்த்து தெரியுமா என்று சொல்லும்போது கடலையை உள்ளே பார்க்காதவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அப்படியா, என்னமோ இருக்கலாம் சொல்கிறாரு, உண்மையாக கூட இருக்கலாம், அல்லது ஏதாவது அடித்து விடலாம், அப்படி கூட அவர் நினைப்பார் இல்லையா? சரி, 2வது நபர் கடல் நடுவில் நிற்கிறார் இல்லையா, படகுல, அவர் கடல் கரையில் நிற்கக்கூடியவருக்கு சொல்லுகிறாரு, நாங்கள் கடல் போனோம், ஓரத்தில் தான் ஃபுல்லாக அலையாக அடிக்குது, கடல் நடுவில் போய் நின்னோம்னா அலையே இல்லை, நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்ல பிரமிப்பாக இருக்குது அப்படின்ட்டு பயணத்தில் படகில் நிற்கக்கூடியவர் கடல் கரையில் நிற்கக்கூடியவர் இடத்துல சொல்லுகிறார். அவர் எப்படி விளங்குவார்? சரி, ஏதோ கடலுக்குள்ளே போகிறேன்னு இருக்கிறாரு, ஏதோ சில விஷயங்கள் சொல்கிறாரு, அப்படி இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம் நினைப்பார். கடைசியாக கடல் கரையிலேயே நின்றார் இல்லையா, இவர் வேறு யாரும் இல்லை, இதுதான் ஷரீஅத். இதுதான் ஷரீஅத். மார்க்கத்தில் நமக்கு சொல்லித் தருகின்ற, நமக்கு பாடமாக நடத்தப்படுகின்ற தொழுகை முறை எப்படி, அது எப்படி கூடும், இந்த அளவுக்கு இருந்தால் என்ன, அல்லது கூடாது இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன, கூடுவதற்கு சட்டங்கள் என்ன, நோன்பினுடைய முறைகள் என்ன, ஜகாத் ஹஜ்ஜுடைய நிலைகள் என்ன என்பதெல்லாம் ஷரியத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அமல்களையும் இப்படி ஃபிக்ஹ் ரீதியாக அலசி ஆராயக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷரியத் என்பது கடலில் கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மனிதனை போல. கடல்ல நடுவில் போனார்லே படகுல, அவர் தரீகத்துவாது மாதிரி உள்ளே போயிருக்கிறார், கரையை கண்டிருக்கிறார், கரையை தாண்டி கடல் நடுவிலும் சென்றிருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய சில ஆச்சரியமான விஷயங்களை பார்த்திருக்கிறார். அவரெல்லாம் தரீகத்து மாதிரி ஷரியத்தையும் அடைந்து அதிலிருந்து
உள்ளே போய் சில விஷயங்களை அடைய வேண்டும் என்று போயிருக்கிறார். அந்த போகும் வழி அவர் தரீகத்துவாதி. ஒன்று இருக்கிறது. மூன்றாவது ஒரு நபர் கடலில் உள்ளே ஆழத்திலே எல்லா விதமான அதிசயங்களையும் கண்டு மகிழ்ந்தார் அல்லவா, அதுதான் சரியான ஹகீகத்து மாரிஃபத், அல்லாஹ்வை அடைந்தவர். அவர்தான் அல்லாஹ்வை அடைந்தவர். இந்த நிலையில் நாம் இருக்கிறோமா அல்லது கடல் கரையில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய 99% மக்கள் கடல் கரைக்கு கூட வருவதில்லை. ஷரியத்தை பேசக்கூடிய, சட்டங்களை பேசக்கூடிய, சட்டங்களுடைய முறைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய, இப்படி ஷரியத்தை சார்ந்து உண்டான அமல்களை கூட செய்வதற்கு 99% இருக்கக்கூடிய மக்கள் கூட வருவதில்லை. இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நாள் தொழுதா போதும், ஏதோ அமல் செய்தா போதும், ஏதோ இது செஞ்சா போதும், அதை செஞ்சா போதும்னு சொல்லி அப்படியே நினைத்துக் கொள்கிறார். நான் இங்கே சொல்ல வருகின்ற செய்தி, சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அல்லவா, என்ன வார்த்தை? அஸ்ஹாபி கன்னுஜூம். அது எந்த நிலை? எல்லா நிலைகளையும் அல்லாஹ்வை பார்த்தவர்கள், எல்லா நிலைகளையும் அல்லாஹ்வை அடைந்தவர்கள், அல்லாஹ் என்ன செய்கிறான் என்பதை அத்தனையும் பொருத்தம் கொண்டவர்கள். இவர்கள் செய்யக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்வும் புரிந்து கொள்ளக்கூடியவன். இந்த அளவிற்குத்தான் ஹகீகத்தை, மாரிஃபத்தை முழுமையாக அடைந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அந்த வழிகள்லாம் இன்னைக்கு இல்லை நம்மள்கிட்ட. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உருகப்பட்டு விட்டு நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களை கூட பெரிய முத்தகீன்கள் மாதிரி நாம் ஒரு தோற்றத்தை வெளிமக்களுக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை வேதனைக்குள்ள ஒரு விஷயம். இந்த ஹகீகத்து நம்ம இடத்துல இல்லை. ஈமானுடைய தரமும் ஈமானுடைய முதிர்ச்சியும் இல்லாத ஒரே காரணத்தினால மனிதனாக இப்பொழுது வாழுவதில்லை. மனிதன் என்கிற உடல் மாத்திரம்தான் நம்மள்கிட்ட இருக்குது. மிருகள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் நம்மள்கிட்ட உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. காட்டில் ஒருத்தன் போய் நடந்துக்கிட்டு இருந்தானா, புலி வேகமாக துரத்துச்சான். இவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வேகமாக ஒரு மரம் இருந்துச்சு, மொட்டை மரம். மரத்தில் மேலே ஏறிட்டான். ஏற மேலே பார்த்தா ஒரு பெரிய குரங்கு ஒன்று உட்கார்ந்துருக்குது. கீழே பார்த்தா புலி விழுந்தா வேட்டையாடிலாம் நிற்கிது. மேலே போனால் குரங்கு அடிச்சிடும். ரெண்டுக்கும் மத்தியில் யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறான், என்ன செய்யலான்னு. குரங்கு சொல்லிச்சான், கதை தானே, குரங்கு பேசும் இல்லையா. குரங்கு சொல்லிச்சான், மனிதா கவலைப்படாத வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டுச்சான். புலிக்கு கோவம் வந்துருச்சு. புலி சொல்லிச்சான் குரங்கு இடத்துல, இங்கே பாரு, நீயும் மிருகம் நானும் மிருகம், இந்த மனிதனை நம்பாத. குரங்கு சொல்லிச்சு, புலி சொல்லிச்சான், மனிதனை நம்பாத, அவனை தள்ளி விடு அப்படின்ட்டுச்சான். இல்லை மாட்டேன் அப்படின்னு குரங்கு மறுத்துருச்சு. புலி கொஞ்சம் நேரம் கழித்து மனுஷன்கிட்ட பேசிச்சான், இங்கே பாரு, எனக்கு கடுமையாக பசிக்குது, எனக்கு தேவை சாப்பாடு. அது மனித சாப்பாடாக இருந்தால் என்ன, குரங்கு கறியாக இருந்தால் என்ன, குரங்கு பிடிச்சி தள்ளி விடு சொல்லி சொன்ன உடனே யோசிக்கவே இல்லை மனுஷன், டப்புன்னு குரங்கு பிடிச்சி தள்ளி விட்டான். கீழே விழுந்த அந்த குரங்கு இப்போ புலி சொல்லிச்சான், நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, மனிதனை நம்பாத, இப்போ ஒன்றும் மோசம் போகலை, நீ மேலே ஏறி மீண்டும் அந்த மனிதனவே பிடிச்சி தள்ளி விழுந்துச்சான். குரங்கு மரத்து மேலே ஏறி அங்கே போய் நின்றுக்கிட்டு மனுஷனை தள்ளி விடலை. மனுஷனை குரங்கு தள்ளி விடலை. புலி என்னை ஏமாத்துற பார்த்தியா, நீ அவனை தள்ளி விடுவேங்கிறக்காகத்தான் உன்னை நான் விட்டேன், அவனை பிடிச்சி தள்ளி விடுன்னு சொல்லி சொன்னபோது அந்த குரங்கு சொன்ன அந்த வார்த்தை இந்த மனித சமுதாயம் நாம் அதை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குரங்கு சொல்லிச்சான், என்னை நம்பி அவன் கைப்பிடித்து விட்டு வந்து விட்டான், என்னை நம்பி அவன் கைப்பிடித்து வந்து விட்டான், வந்தவனை அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் தருவது என்னுடைய கடமை. குரங்காக மிருகமாக இருந்தாலும் அதை நான் செய்வேன். நான் மிருகமாக இருந்தாலும் என்னுடைய எண்ணம் மனித எண்ணம், அவன் மனிதனாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம் மிருக எண்ணம் என்பது குரங்கு நமக்கு பாடத்தை கற்றுத்தருகிறது. இது மாதிரி நிறைய சொல்லலாம். கருமை நேர காமராசர் சொல்லுவாராம், அவர் ஹதீஸுக்கு ஒரு உட்பட்ட கருத்தா மாற்று கருத்தா என்பதை நம்ம பார்க்க தேவையில்லை, சொன்ன வார்த்தையை மாத்திரம் இங்கே பார்க்குறோம். அவர் சொல்லுவாராம், மனிதா, இந்த இல்லாத ஜீவராசிகள் மிருகங்களிடத்தில் பண்பா நடந்துக்கோ, அதன் மீது கருணை காட்டு என்று சொல்லிட்டு, ஆனால் மனுஷன்ட்டு அப்படி நடந்துக்காதேன்னு பாரான். ஏன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது.
மிருகங்கள் அல்லது ஏதாவது ஒரு ஜீவராசிகள் அது அதனுடைய தன்மை என்னங்கிறது வெளியே ஓப்பனாக சொல்லிடும். பாம்பா விஷம் உண்டு, புளியா பிராண்டு கடிச்சிரும், நாயா கொலைக்கும், இது மாதிரி தன்னுடைய தன்மை என்னென்று பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடும். ஆனால் இந்த மனிதனுடைய நிலை இருக்குமாத்தையா, அவன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பானே சொல்ல முடியாது. நல்லவனாட்டவே பேசிக்கிட்டு இருப்பான், நல்லவனாட்டவே இருப்பான். கடைசியில் நமக்கு கபரை தோண்டுபவன் அவனாக தான் இருப்பான். பார்ப்பதற்கு வில்லனாகவே இருப்பான், சிரிக்கவே மாட்டான், குடும்பத்துக்கு வரவும் மாட்டான், போக மாட்டான். ஆனால் எதிர்பாராத விதத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் அவனே வந்து உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். மனிதனுடைய தன்மை எப்படி என்று, எந்த நிலையில் இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது என்று கருமை நிற காமராசர் அவர் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுவார். இது மாதிரி நிறைய செய்திகள் உண்டு. இன்னைக்கு மனிதன் வாழக்கூடியனாக இருக்கிறானா? இல்லை. ஒரு ஷேக் இடத்துல ஒருத்தன் போகிறான், ஒரு ஷேக் இடத்துல ஒருத்தன் போய் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறோமா இல்லையா? உடனே அந்த ஷேக் சொன்னாராம், அல்லாஹ் உன்னை மனிதனாக ஆக்குவானாக என்றார். மனுஷன் என்னடா துவா செய்ய சொன்னோம்னா ஏதோ வித்தியாசமாக செய்கிறார், சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டார். மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஷேக் சந்திக்கிறார். ஷேக் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அந்த ஷேக் மீண்டும் கையை உயர்த்தி கொண்டு அல்லாஹ் உன்னை நல்ல மனிதனாக ஆக்குவானாகன்னு துவா செய்கிறார். மீண்டும் ஆச்சரியம். மூணாவது தடவையும் போகிறான். ஒரு சமயத்தில் ஷேக் நமக்காக வேண்டி துவா செய்யுங்க, அல்லாஹ் உன்னை இன்னும் மனிதனாக ஆக்குவானாக என்று சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன எப்போ பார்த்தாலும் நான் துவா செய்யுங்கன்னு சொல்லி உங்களை ஒரு நன்மை நாடி வந்து சொன்னால் மனுஷனாக இருக்கு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, மனுஷன் இல்லையான்னு சொல்லி சொன்ன உடனே ஷேக் அவர்கள் தன்னுடைய கையை தொட்டு அவனுடைய கையில் வைக்க போது அப்பொழுதுதான் தெரிந்தது, எல்லாத்தையும் பார்க்குறான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்தில் மிருகமாக இருக்கிறான். சில பேர் குரங்குகளாக இருக்கிறான், சில பேர் நாய்களாக இருக்கிறான். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் தன்னுடைய உடம்பை அப்படியே உற்று நோக்கி பார்க்கிறான். அந்த உடம்பு கழுதையினுடைய தோற்றமாக அவனுக்கு காட்சி அளிக்கிறது. இப்படித்தான் மனிதனுடைய நிலைகள், மனிதனுடைய குணங்களை கவனித்து நாம் மனித தன்மை அற்றவர்களாக, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக நம்முடைய செயல்கள், நம்முடைய சொற்கள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நம்ம இடத்துல அப்படி மாறி போய்விட்டது என்பதை இங்கே நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் நன்மைக்கு போட்டி போடுறானா இல்லையா தெரியல, பாவத்திற்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அப்பனா இருக்கிறான். பாவத்தில் நீயா நானா பார்த்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அப்பனா இருக்கிறான். ஒன்றும் இல்லை, நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு கதை தான். ஒரு ஊரில் இருந்து இன்னொரு சின்ன ஊருக்கு போகணும். அந்த போகிறதா இருந்தால் வழித்தடங்கள் என்பது ஒரு ஓடையாக இருக்குது, ஒரு குளமாக இருக்குது. அதில் படகு ஒரே ஒன்று தான் இருக்குது. அந்த படகு வழியாக தான் அந்த ஊருக்கே போக முடியும், அந்த கிராமத்துக்கு. இந்த படகு சவாரி செய்கிறான் இல்லையா, அவன் வந்து என்ன அதற்குண்டான ஊழியமோ அதை விட டபுளாக சில நேரத்தில் வாங்குறான், சில நேரத்தில் ட்ரிபிளாக வாங்குறான். ஊர் மக்கள் எல்லாம் திட்டி தீர்க்கிறான். என்னடா இது அநியாயமான கொள்ளையா அடிக்குது, போகணும் ஊருக்கு, தகுந்த ஊதியம் வாங்கினா கூட பரவாயில்லை, இவன் அநியாய ரேட்டுக்கு வாங்கிறான்னு சொல்லி மக்கள் திட்டி 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 எப்படியோ அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிறான். நிற்கும் பொழுது அவனுக்காக ஒரு மனசில் ஒரு என்ன தோணுச்சு, இன்னும் இருக்கிறது கொஞ்ச நாளோ எத்தனை நாள்னு தெரியலை. மகனை கூப்பிட்டு சொன்னானா, மகனே நான் வாழக்கூடிய காலத்தில் நிறைய பத்துவா வாங்கிட்டேன் ஊர் மக்கள்கிட்ட, அதனால் நான் வந்து இப்பொழுது இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவேன். மக்கள் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, மக்கள் எல்லாம் என்னை புகழ்கிற மாதிரி நீ செய்யணும் அப்படின்னா நமக்கெல்லாம் இப்போ சிந்தனை எப்படி தோணுது? ஸோ ஏதோ ஒரு நன்மையான விஷயங்கள் செய்ய போகிறான்னு தோணுது இல்லையா? அப்படித்தான் நம்மளும் நினச்சோம். அந்த கதையை படிக்கும்போது மகன் என்ன செஞ்சான் தெரியுமா? அப்பே செத்து போனதுக்கு பிறகு அந்த படகுக்கு அவன் விதிக்கிறான் விதி, அப்பா வந்து 10 ரூபா அப்படின்டா இவன் 100 ரூபான்னு சொல்லி சொல்கிறான், அத்தா 100 ரூபா அப்படின்டா இவன் 1000 ரூபா என்று சொல்கிறான். அப்போ எல்லாம் சொன்னாங்களா, டே உனக்கும் கொப்பம் பரவாயில்லடா அப்படின்ட்டு. அப்போ வந்து மன ஆரோக்கியம், எங்கள் அத்தாவுடைய எல்லா ஊர் மக்கள் எல்லாம் எங்கள் அத்தாவை புகழ்ந்து பேசுகிற மாதிரி நான் நினச்சிட்டேன், நான் வந்து அது மாதிரி செஞ்சுட்டேன்னு சொல்லி. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், ஒரு மனிதன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, மனிதனாக வாழ வேண்டும் என்பதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய விதத்தில் கற்றுக் கொடுத்த பாடங்கள், படிப்பினைகள், அது எல்லாம் இப்போ நம்ம இடத்துல ஓரமாக போகிவிட்டது. போய்
இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலிருந்து தொடங்கி சமுதாயம் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அப்பனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த படகு சவாரி மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அப்பன். குடும்பத்தில் கணவர் சொல்லும் பொழுது, யோ நீ என்னையா சொல்ற, நான் என்னையா கேட்கறதுங்கிறது பொம்பளை மனைவி. மகன்கிட்ட பேசும் பொழுது, அந்த ஆள் கிடக்கிறான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி மகன் பேசுகிறான். சமுதாயத்திற்கு வெளியே வந்துட்டோம்னா, ஐயோ இந்த ஆள் தலைவரா போட்டு நம்மளை அருவி எடுத்துருவார் அப்படின்னு நினைக்கிறான். அஜரத்தில் போய் உட்கார்ந்தோம்னா, ஐயோ இந்த ஆள் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா காதில் ரத்தம் வந்துருமே. எத்தனை பேருக்கு ரத்தம் வந்துச்சுன்னு தெரியல, காதில் ரத்தம் வந்துருமே அப்படின்னு சில பேர் நினைக்கிறான். நான் எங்கே சொல்ல வருகிறது, ஒரு காலம் இருந்தது நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே பெரியோர்களை பார்க்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக சலாம் நம்ம இடத்திலே வரும். பெரியோர்களை பார்க்கிற பொழுது நாமளாக முன் வந்து அவர்களிடத்திலே ஏதாவது ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை பேசுவார்கள். அதை நாம் கற்றுக்கொள்ளலாம், பிற்காலத்தில் அமல் செய்யலாம் என்று ஆர்வமாக வந்தக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் தெரிச்சு ஓடுறான். எங்கடா ஏதாவது சொல்லிட்டா என்னென்ன பண்றது அப்படின்னு தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது. சுத்தமாக நம்ம இடத்துல இத்தாத், கட்டுப்படுதல் என்பது நம்ம இடத்துல இல்லாமல் போகிவிட்டது. தப்லீக் ஜமாத்தில் சொல்லுவாங்க சாத்திகள் எல்லாமே வந்து அமீர் சாமுக்கு கட்டுப்படுதுன்னு சொல்லி, அங்கே பயிலக்கூடிய சூழ்நிலையும் சமீப காலமாக நிறைய மாறிவிட்டது. அமீர் சாப் என்னத்தை போய் சொல்றது, நான் சொல்றத அவர் கேட்கட்டும் அப்படின்னு பேசக்கூடிய சாத்திகள் உருவாகி விட்டார்கள். இதுபோல எல்லா இடங்கள்லையும் முழுமையாக குடும்பத்திலிருந்து சமுதாயம் வரைக்கும் நம்ம இடத்துல யாருக்கு பணிய வேண்டும் என்கிற நிலையெல்லாம் மாறி போய் எல்லாம் தலைவனாக இருக்க வேண்டும், எல்லாம் நான் பேசுவது, நான் சொல்வது, நான் செய்வது, இதைத்தான் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற நிலைக்கு சமுதாயம் மாறிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, வேதனையான உள்ள விஷயம், ஒரு காலம் இருந்தது, குழந்தைகளை மதரசாவிற்கு அல்லது டீச்சருக்கு கொண்டு வந்து விடும்போது என்ன சொல்லுவாங்க, ஹஸ்ரத் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை ஒழிச்சிருங்கிறான். சொல்லக்கூடிய சமுதாயங்கள் நம்முடைய சமுதாயம். இன்னைக்கு சொல்றாங்க, எப்படி சொல்றது தெரியுமா, அதே தான் சொல்றாங்க, மாணவன் அல்ல அஜரத்தை பயனை தொட்ட தோலை உழிச்சு போடுவேங்கிறான். நடக்குதா இல்லையா? இதனுடைய விளைவு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்களில் உஸ்தாத்மார்கள் திருத்தி தராத, டீச்சர்கள் திருத்தி தராத அந்த தவறுகள் எல்லாம் இன்னைக்கு ஸ்டேஷன்ல போலீஸ்காரர் லத்தியால விட்டு அடிக்கிறான். சமுதாயம் எங்கே போய் நிற்கிறது? ஒரு காலம் நம்ம இடத்துல நம்முடைய பக்குவப்படுத்தப்பட்ட அந்த காலங்கள் மாறி போகி இன்னைக்கு யாரெல்லாம் நம்மளை கண்டு அஞ்சு வேண்டுமோ, நம்மளை கண்டு மரியாதை தர வேண்டுமோ, அவனெல்லாம் நம்ம இடத்திலே காலுக்கு மேல் காலை போட்டுக்கொண்டு நம்ம இடத்துல ஃபைசலா பண்ணுகிறான். பாய் உட்காரு. ஒரு காலம் எப்படி இருந்தது, பாயா சொல்லுங்க, ஆனா இன்னும் பாய் உட்கார் பாய் அப்படிங்கிறான் பஞ்சாயத்தில். சமுதாயம் எங்கே போய் நிற்கிறது என்பதை வேதனைக்குரிய விஷயம். இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி இத்தாத்து இல்லாதனால சமுதாயம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரம் கொடுங்க அங்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன், குரான்ல இருக்கா? நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன், ஹதீஸில் இருக்கா? ஹதீஸில் சஹீஹா லஈஃபா எந்த கிதாபில் வருது? நம்ம கிதாபு சொன்ன உடனே போய் அவர் பார்த்து எடுத்துட்டு வர மாதிரி. இது மாதிரி சமுதாயத்தில் எல்லா விஷயங்களும் முன்னுக்கு பின் முரணாக மாறி இப்போ சமீபத்தில் நடந்த 2-3 ஜனாசா பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு காலம் இருக்கும், ஹசரத்து கையேந்தினால் அந்த துஆவை முடிகிற வரைக்கும் அந்த சபை அப்படியே இருந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். நேற்று நடந்த ஜனாசா இருந்தவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அதுக்கு முந்தின நடந்த ஜனாசா இருந்தவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இங்கே மட்டுமல்ல, எல்லா ஊர்களையும் இருக்கிறது. அதை தொழுகை உள்ளவர்கள், தொழுகை இல்லாதவர்கள், வழமையாக முதல் சஃபில் நின்று தொழக்கூடியவர்கள் உள்பட என்ன நடக்குது தெரியுமா? தொழுகை முடித்த உடனேயே அப்படி ஒரு கூட்டம் அப்படியே நைஸா வெளியே போகும். இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்ன உடனே ஒரு கூட்டம் அப்படியே நகர்ந்து போகும். இது எதை நோக்கி போகிறது? நம்ம என்னமோ தெரியவில்லைன்னு நினச்சிக்கிட்டோம். உண்மையான விஷயம் கொஞ்சம் புரிய வேண்டும். அந்த மையத்திற்காக வேண்டிய இமாம் துஆ செய்கிறார், அல்லாஹும்ம யஸ்ஸிர் ஹிசாபஹு, யா அல்லாஹ் அவருடைய கேள்வி கணக்கு இலகுவாக ஆக்கு, அவருடைய வேதனை லேசாக ஆக்கு என்று அந்த மையத்திற்கு துஆ செய்த இரத்த உறவு இல்லாத அந்த ஆலிம் துஆ செய்கிறார். இரத்த உறவுக்காரன் வெளியே அப்படியே போய் நிற்கிறான். ஏன்னா தொழுகைக்கு பின்பு துஆ இல்லை.
இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு சமுதாயத்தை கூறு போடக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் வந்ததற்கு யார் காரணம்? இன்னைக்கு ஒரு காலம் பெருநாள்னா மகிழ்ச்சியா இருக்குங்க. குடும்பத்தில் அத்தா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான் சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா உறவுகளை சந்திக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய காலத்தில் ஏண்டா பெருநாள் வருதுங்கிற அளவுக்கு நிலை மாறிவிட்டது. ஏண்டா வருது? வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா தாய்மார்கள்லாம் ரொம்ப பாவம். நேற்றும் பிரியாணி வைக்கணும், ஏன்? நேற்று ஒருத்தனுக்கு ஈது. இன்னைக்கு ஒருத்தனுக்கு பிரியாணி வைக்கணும், ஏன்? இன்னைக்கு புருஷனுக்கு ஈது. நாளைக்கு ஒருத்தனுக்கு பிரியாணி வைக்கணும், ஏன்? நாளைக்கு பையனுக்கு ஈது. ஒரே குடும்பத்தில் பல ஈதுகளாக மாறி போன சமுதாயம் நம்முடைய சமுதாயமாக மாறிவிட்டது. ஆனால் சொல்லும் வார்த்தை, பேசும் வார்த்தை, குர்ஆனும் ஹதீஸும் ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் 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 என்று கேட்டு அத்தனை அமல்களையும் நாசமாக்கிய சமுதாயம் நம்முடைய இளம் சமுதாயம். வேதனையான விஷயம். இதெல்லாம் எதை நோக்கி போகிறது? நமக்கு மத்தியிலே அமல் இல்லை என்பதை தாண்டி இருக்கிற அமலை எவ்வளவு சிதைக்க வேண்டுமோ அத்தனையும் சிதைச்சு நாசமாக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் மெயினான விஷயம் சொல்ல வருவது ஈமானில் முதிர்ச்சி, அல்லாஹ்வை அடையக்கூடிய அந்த ஹகீகத்து மாரிஃபத்தை, அதனுடைய நிலையை அடைவதற்கு சில வழிமுறைகள் நம்ம இடத்திலே உண்டு. ஆனால் இந்த வழிமுறைகளை நாம் கையில் எடுத்தால் எந்த இடத்திலையும் வழி தவறி போய்விட மாட்டோம். இதைத்தான் சஹாபாக்கள் கையில் எடுத்தார்கள், தாபீன்கள் கையில் எடுத்தார்கள், தபா தாபீன்கள் கையில் எடுத்தார்கள், அத்தனை வழிமார்களும் ஷேகுமார்களும் கையில் எடுத்தார்கள். என்னமோ கிரகம் தெரியல, இந்த ஒரு நூற்றாண்டில் அது இல்லாமல் போகிவிட்டது. அது இல்லாமல் போகிவிட்டது. என்ன தன்மை அது? தன்னை ஒரு ஷேகிடம் முழுமையாக போய் ஒப்படைத்தல். தன்னை ஒரு ஷேகிடத்தில் போய் முழுமையாக ஒப்படைத்தல். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். எப்படி தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனக்கு கல்யாணம் இன்னும் சில நாளில் இருக்கிறது, என்ன செய்ய? யா ரசூலல்லாஹ், நான் வியாபாரம் செய்ய இருக்கிறேன், என்ன செய்ய? யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி எனக்கு பிடிக்கல, நான் என்ன செய்ய? யா ரசூலல்லாஹ், யுத்தத்திற்கு நேரமாகிவிட்டது. யா ரசூலல்லாஹ், தண்ணீர் இல்லை, ஒலு செய்ய. யா ரசூலல்லாஹ், இப்படியே தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்வைத்து கேட்டு 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 பெற்ற சஹாபாக்கள் இன்னைக்கு நம்ம இடத்திலே அந்த நிலை இல்லை. நாம் நம்முடைய ஈமானை, நம்முடைய தொழுகையை, நம்முடைய இபாதத்துகளை சரி செய்வதற்கு ஒரு ஷேகை பிடிப்பதற்கு இன்னைக்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் இடத்துல போய் முழுமையாக நாம் சரணடைவதற்கு இன்னைக்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நமக்கெல்லாம் வரலாறு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். ஸ்பெயினில் முஸ்லிம்களே இல்லாத அளவிற்கு எல்லாத்தையும் அழித்து ஒழித்தார்கள். வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் கூட முஸ்லீம் ஸ்பெயினில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அழித்தான். இந்த அழிக்கும் போது மாத்திரமே பொதுவாகவே எங்குவெல்லாம் முஸ்லீம்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்களோ அல்லது அழிக்கப்படுகிறார்களோ அங்குவெல்லாம் யூதனும் நசாராக்களும் ஒன்று சேர்ந்துக்குவான். ஆனால் நம்மளை விட பரம்பரை எதிரி யூதனும் நசாரா தான். ஆனால் முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்குவானுங்க. அந்த அடிப்படையில் தான் ஸ்பெயினில் முஸ்லீம்களை துடைத்து எரிப்பதற்காக வேண்டி அவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு செய்தியை செய்தான். ஒரே ஒரு விஷயத்தை தான் செஞ்சான். ஸ்பெயினில் முஸ்லீம்களே இல்லை, ஒரு நாட்டில் முஸ்லீம்களே ஒருத்தர் கூட இல்லைங்க. வரலாறு இது. அந்த நாடு எப்பேற்பட்டது தெரியுமா? இந்தியாவை போல 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த நாடு ஸ்பெயின். இந்தியாவை போல தொடர்ந்து 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த ஸ்பெயினில் ஒருவர் கூட முஸ்லீமாக இல்லை. அந்த நிலைக்கு தள்ளிவிட்டான். அவன் செய்தது பெரிய விஷயமெல்லாம் அல்ல. ஒன்னே ஒன்று சிம்பிளாக நகுத்தனான். ஆட்டோமேட்டிக்காக முஸ்லீம் இல்லாமல் போயிட்டான். என்ன செய்தி? மார்க்க அறிஞர்களை சமுதாயத்திடமிருந்து அப்படியே தனிமைப்படுத்துவது. இது ஒன்று போதும். ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஹஸரத்துமார்கள் ஓதித்தரக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுத்தரக்கூடியவர்கள் பொருளாதாரத்தை எந்த விதத்தில் சம்பாதிக்க வேண்டும், எந்த விதத்தில் செலவு செய்ய வேண்டும், ஹலால் ஹராமை நல்ல முறையில் நமக்கு பாடம் சொல்லித்தரக்கூடியவர்கள் இந்த ஆலிம் பெருமக்களை
சமுதாயத்திடமிருந்து தள்ளி வைத்தாலே சமுதாயம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? கொஞ்சம் அப்படியே அந்த காலத்திலேருந்து இந்த காலத்துக்கு வந்துடுவோம். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நம்மள எத்தனை பேர் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் நம்ம அசருக்கு தெரியும் நினைக்கிறான், தெரியக்கூடாதுங்கள ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நாம் செய்யக்கூடிய வியாபாரம் எங்கடா ஒருவேளை கேட்டுட்டா, ஒருவேளை அவரே கேட்டுட்டா, நம்ம வார்த்தை விட்டு கேட்டுட்டோம்னா அவர் வார்த்தைக்கு கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? இதுக்காக வேண்டிய சொல்ல மாட்டான். எந்த இடத்தில் இமாம்களை நாம் முன்னிறுத்தி வைத்திருக்கிறோம்? எந்த இடத்திலும் நிறுத்தவில்லை. எனக்கு தெரிந்தது இப்போ 2 விஷயத்தில் தான் முன் நிறுத்தி இருக்கிறோம். அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே வருது. ஒன்று என்னன்னா கல்யாணத்தில் அஜர்த்து எங்கப்பா வந்துட்டாரா அப்படின்ட்டு அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தேயுது. என்ன காரணம் தெரியுமா? நிறைய பேர் லவ் மேரேஜுங்கிற அடிப்படையில் அங்கே போயிடுறான் ஆஃபீஸுக்கு, ரிஜிஸ்ட்ரேஷனு அல்லது போலீஸ் ஸ்டேஷனில். அங்கேயும் அஜர்த்து இல்லை, குத்துபா இல்லை, துவா இல்லை, எதுவும் இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிக்கா ஓதற்கு அஜர்த்துலாம் தேவையில்லை, 2 சாட்சி, ஒன்று நீ இருக்கிற இன்னும் நான் இருக்கிறேன், வா கையெழுத்து போட்டால் போதும், இப்படி ஒரு கூட்டம். ஆக நிக்காவை விட்டும் பிரித்த சமுதாயமாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று ஜனாசா, அதில் மட்டும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் பயமாக தான் இருக்கிறாங்க. என்னத்தை ஹதீஸு குர்ஆன் வசனத்தை பேசினாலும் கடைசியில் அஜரத்து வந்து அல் ஃபாத்திஹான்னு சொன்னாதான் அவனுக்கு அடக்கத்திலேயே முழு திருப்தி வருது. இல்லாட்டி என்ன விளைக்கிறானா, அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தவொன்னு கூடயே எழுந்துச்சு வந்துடுவாரோன்னு பயக்கிறான். அப்படி நினைக்கிறான் அவன். கடைசியாக அல் ஃபாத்திஹான்னு சொன்னாதான் சரி ரைட்டு ஓகே முடிஞ்சு, கபிரிஸ்தானோட அவங்களுடைய எல்லா சங்கதியும் முடிஞ்சிச்சு அப்படின்னு அவன் விளங்கியிருக்கிறான். இந்த 2ஐ தவிர சமுதாயம் உலமாக்களை தள்ளி வைத்தது நான் முன்னாடி சொன்ன அத்தனை ஃபித்னாக்களும் அத்தனை குழப்பங்களும் ஃபசாதுகளும் இன்னைக்கு சமுதாயத்தில் ஊடுருவி நிறையா இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், நமக்கு தெரிந்த ஷேகுமார்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் என்ன சொல்லி தருவார்கள்? என்னென்னமோ விளங்கி வச்சுக்கிறாங்க. ஷேഖனா அப்படி ஆயிடுவோம், நம்மளை பிதாத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க, வழிகேடு ஆயிடுவோம், அப்படி இப்படின்னு விளங்கிக்கிறாங்க. காலை மாலை தஸ்பீகாத்தில் ஓதுங்கன்னு வளமையாக சொல்லி கொடுப்பாங்க. அதை செய்யறியாங்கன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. முறையாக செஞ்சிட்டீங்கன்னா மேற்கொண்டு தஸ்பீகாத்தை கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் செய்கிறீங்களான்னு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படியே உங்களுடைய தஸ்பீகாத்துகளை அதிகரித்து கடைசியாக ஒரு நிலை வரும். நான் ஏற்கனவே சொன்ன நிலை, ஹக்கீகத்து அல்லாவை அடையக்கூடிய மாரிஃபத்து, அல்லாவை முழுமையாக விளங்கக்கூடிய அந்த தன்மைக்கு கொண்டு போய் விடக்கூடியவர்கள் தான் ஷேக்மார்கள். அப்படி வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, ஹதீஸை குர்ஆன் ஆயத்தை தர்ஜுமாவில் சும்மா 4 வரி தமிழில் தெளிவாக படிச்சிட்டோம்னா போதும்பா, அல்லாஹ் நாம் இன்னும் 4 பேர்த்துக்கு நான் பயான் செய்வேன். என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், இதே ஊரில் நான் எதற்கு சொல்ல வருகிறேன், ஒரு விஷயம் விளங்கிக்குங்க, அதுக்காக வேண்டி சொல்கிறேன். ஒருத்தர் அவர் ஆலிம் அல்ல, வந்து பேசியவரும் என்கிட்ட ஆலிம் அல்ல, யாரை பற்றி பேச போகிறாரோ அவரும் ஆலிம் அல்ல. ஆனால் அவர் சொல்லுகிறார், சொன்ன வார்த்தை வேதனைக்குரிய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், அவரு 1000 ஆலிம்களுக்கு சமங்க அப்படிங்கிறான். அவர் 1000 ஆலிம்களுக்கு சமமா? அல்லாஹ் உண்மையாகவே அவரை நல்ல முறையில் ஆலிமாக ஆக்கட்டும், மாற்று கருத்து அல்லை. இதை எதை வைத்து நான் சொல்ல வருகிறேன், அவர் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்? 4 வரி ஹதீஸ் படித்தால் போதும், அர்த்தத்தோடு தர்ஜுமாவை படித்தால் போதும், இது மாத்திரமே இருந்தால் நாம் வெற்றியை அடைந்து விட முடியும், அல்லாஹ்விடத்தில் ஜெயம் பெற்றுவிட முடியும் என்று நினைக்கிறான் அல்லவா? இதுதான் மடமைத்தனமானது, முட்டாள்தனமானது. இந்த உலகத்திலே இமாம் என்று சொன்னால் அல்லாமா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போல சிறந்த சட்டம் சொல்லக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை இந்த உலகத்திலேயே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்களிடத்திலே 24000 சஹாபாக்களிடத்தில் பாடம் கயின்ற அல்லாமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 40 வருஷம் இஷாவுக்கு செய்த ஒழுவோடு ஃபஜ்ரை நிறைவேற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம இப்பதான் இஷா தொழுது இருக்கிறோம், எத்தனை பேத்துக்கு ஒழு இருக்குன்னு தெரியாது. ஆனால் 40 வருடம் தொடர்ந்து அவர்கள் இஷாவுக்கு செய்த ஒழுவோடு சுபுகு தொழுகையை நிறைவேற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு மேதை அவர்கள் வாழ்ந்தது 70 வருஷம். 70 வருஷத்தில் எத்தனை குர்ஆன் ஓதியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை வருஷத்துக்கு இப்போ நம்ம ஒரு 70 வருஷம் வாழ்கிறோம், எவ்வளோ ஓதியிருப்போம் குர்ஆனு? அதிகபட்சம் முக்கி ரமலானை வந்தவொடனே எடுத்து ஓதுறோம்னா ஒரு 100 ஓதுவோமா? ஆனால் அவர் 70 வயதில் ஓதிய குர்ஆன் 7000 ஹத்முகளை முடித்திருக்கிறார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
அவர்களுடைய ஆசான்கள் மாத்திரம், உஸ்தாதுமார்கள் மாத்திரம் 4000 உஸ்தாதுமார்கள். இன்றைக்கி நம்ம படித்த 4 பேர்த்திட்டே நம்மளால் தாங்க முடியாது. ஒரு அஜரத்து வச்சுக்கிட்டே படாத பாடம் படுறான். ஒரு அஜரத்துக்கிட்டே 2 அஜரத்துன்னா இல்லைண்ணா, காலையில் வந்து ஒரு அஜரத்து ஒன்று சொல்லிட்டு போட்டு போனார், நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறீங்க, நம்மள்கிட்டே கேள்வி கேட்குறான். 3 அஜரத்து அப்படின்னா மரசாக்கு முக்கால்வாசி வர்றதே இல்லை. 4 அஜரத்து அப்படின்னா ஓடிடுவான், தெரிச்சு ஓடிடுவான். இது நம்முடைய நிலை. ஆனால் சஹாபாக்களிடம் இருந்து தொடங்கி 4000 உஸ்தாதுமார்களிடத்தில் பாடம் பயின்ற இந்த உலகத்திற்கு இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை முஸ்லிம் சமுதாயத்திற்கு சட்டத்தை மிக அற்புதமாக தொகுத்து கொடுத்த அல்லாமா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? லௌல சனதானி லஹலக நுஅமான். லௌல சனதானி லஹலக நுஅமான். 2 வருஷம் ஆன்மீகத்தினுடைய பாடத்தை மாத்திரம் நான் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த அபூ ஹனீஃபா என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்பேன் என்கிறார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாரம்பரியத்தில் வருகிற ஸைனுல் ஆபிதீன் அவர்களுடைய பேர பிள்ளை ஜாஃபர் சாதிக். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய பேரில் ஃபாத்தியா கொடுப்பாங்க ரஜப் 22. ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவரிடத்துல ஆன்மீகத்தை குறித்து, மெஞ்ஞானத்தை குறித்து, ஹகீகத்தை குறித்து, மாரிஃபத்தை குறித்து அத்தனை கல்வியும் 2 வருஷத்தில் அவரிடத்திலே பாடம் பயின்றார்கள். 2 வருஷம்தான். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் எவ்வளவோ ஹதீஸுகளை ஆய்வு செய்திருக்கிறேன், குர்ஆன் வசனங்களை ஆய்வு செய்திருக்கிறேன், 1000 அல்ல லட்சக்கணக்கான சட்டங்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவர் சொல்லுகிறார், அந்த ஆன்மீகத்தினுடைய பாடம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால் இந்த அபூ ஹனீஃபா என்னைக்கோ அழிந்து போயிருப்பேன் என்கிறார்கள். என்றால் இந்த இடத்திலே நான் சொன்னது போல வெறுமனே வார்த்தைகள், வெறுமனே வரிகள், வெறுமனே ஒரு கிதாபை மாத்திரம் கையில் வைத்துக் கொண்டு இது உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தினுடைய கல்வி, ஆன்மீகத்தினுடைய தீர்ச்சி நம்ம இடத்துல இல்லை என்றால் நீ என்ன செஞ்சாலும் வேஸ்ட். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது மாதிரி அந்த ஆன்மீகத்தினுடைய கல்வியை நாம் தேடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் எல்லாம் ஆன்மீகத்தினுடைய கல்வியை வைத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஈஸியாக அடைந்தவர்கள் எத்தனை வழிமார்கள். ஹபீப் அஜமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறைநேசர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாபி. அவங்க நம்மெல்லாம் இப்போ இறைநேசரு வழிமார்கள் என்று சொன்னோம்னா நிறைய பேத்துக்கு என்ன விளங்குறாங்கன்னா, ஏதோ இப்போ உள்ளவங்க போல தெரியுது, அப்போ உள்ளவங்க போல தெரியுது, ஏதோ ஓரஞ்சனமாக வாழ்ந்திருப்பாங்க போல தெரியுது, அல்லது காட்டில் மேட்டில் எங்கேயாவது இருந்திருப்பாங்க போல தெரியுது. அவர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய சரித்திரங்களும் நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்லுகிறோம். தாபீன்கள் இப்படி சொல்லும்போது தாபீன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தாபீன்கள் உள்ளவர் தான் ஹபீப் அஜமி. அவருடைய முதல் வேலை ஆரம்பத்தில் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாருன்னா வட்டி, பயங்கரமான வட்டி. ஒரே ஒரு செய்கை அவருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்லவா, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஒரு நாள் நடந்து போகிறார், இது மாதிரி சின்ன பையன் பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த பையன் அஜமி வந்துட்டாரு, ஓடு அப்படி ஓடிறான். அவருக்கு மூஞ்சியில் ரொம்ப சோர்வு ஏற்பட்டுருச்சு. ஒரு சாதாரண ஒரு பையன், சிறுவன், தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு சிறுவன் இந்த ஹபீபு என்கிற இந்த அஜமியை பார்த்த உடனே விரண்டு ஓடுகிறான் என்று சொன்னால், அவ்வளவு தூரம் நான் இரத்தத்தை குடித்திருக்கிறேன் வட்டியின் மூலம், எனவே இந்த வட்டி தொழிலே வேண்டாம் என்று அவர் நேர ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே பையத்தை பெறுகிறார்கள். பையத் என்ற தீட்சை பெறுகிறார்கள். அவருக்கு பெயரே அஜமி. அஜமின்னா அரபியில் ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். எழுத, படிக்க, பேச எதுவுமே தெரியாத மக்களுக்கு அஜமிப்பாங்க. அந்த அஜமியுடைய வார்த்தையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெயரில் சேர்த்து கொண்டு ஹபீப் அஜமி என்று வாழ்கிறார். அவர் எப்பேற்பட்டவர் எதற்கு சொல்ல வருகிறேன்? அவரிடத்தில் கல்வி இல்லை, ஆனால் மெஞ்ஞானம் என்ற ஹகீகத்து மாரிஃபத்து இருந்தது. உலகத்தில் உயர்ந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அதற்காக வேண்டி சொல்லுகிறோம். ஒரு நாள் இமாம் வந்திருக்கிறாங்க, ஹசன் பஸ்ரி அவர் தான் அவருடைய இமாம், உஸ்தாத் வந்திருக்கிறாங்க. ரூமில் உட்கார வச்சிருக்கிறாங்க, விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. எல்லாம் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கலான்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் அவருடைய காலத்தில் இருக்கிறது வெறுமனே ரொட்டியும் கல்லுப்பும் தான் இருந்தது.
ரொட்டி, அதை தொட்டு எப்படி சாப்பிடுவதற்கு கல்லுப்பு, இந்த 2 தான் இருந்தது. எடுத்து வைத்து விட்டு அவருடைய மனசில் ஒரு வேதனை. எவ்வளோ பெரிய ஒரு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மார்க்க மேதை, நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாங்க, அவரை உபசரிப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லையா அல்லாஹ் என்று மனசில் ஒரு விதமான ஏக்கம் எடுத்து வைக்கிறார். அவ்வளவுதான். உடனே வாசல்ல ஒரு கதவு தட்டப்படுகிறது. ஒரு நபர் எத்தையும் வந்து நிற்கிறார். எனக்கு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ஏதாவது கொடுங்கிறான். உடனே வேகமாக இவர் உஸ்தாதுக்கு வைத்திருந்த அந்த ரொட்டியும் உப்பையும் கொண்டு போய் வேகமாக கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டார், ஏழைக்கு. இப்போ எப்படி இருக்கும் உஸ்தாதுக்கு? வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்குறாங்க, எடுத்து வைத்தது வெறுமனே ரொட்டியும் உப்பும் தான். அதை ஒரு எத்தையும் வந்தவுடனே மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. வந்துச்சு உஸ்தாதுக்கு கோபம். நம்ம அஜித் மாதிரிலாம் இல்லை, உடனே என்ன செஞ்சுருப்பாங்க, அவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹபீபே, உனக்கு தக்குவா இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், இதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். தக்குவா இருக்கிற அளவிற்கு அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை, அச்சம், பயம், மெஞ்ஞானம், ஹகீகத்து இருக்கிற அளவிற்கு உன்னிடத்தில் அந்த கல்வி அறிவு இல்லையே. சாமானிய ஒரு மக்களுக்கு கூட தெரியும், வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உபசரிக்கணுண்டு. வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு வைக்கப்பட்ட உணவை கொண்டு போய் உடனே எடுத்து கொடுத்தாயே என்று கேட்கும் பொழுது அமைதியாக இருக்கிறார். உஸ்தாத் அல்லவா, அமைதியாக இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து வேற ஒரு மனிதர், உருவம் அடையாளம் தெரியாத ஒரு மனிதர் வந்து கதவை தட்டுறான். கதவை திறந்த உடனே 500 பொற்காசுகள், தங்க காசுகள் குவியலோடு வந்து கையில் கொடுத்து விட்டு அவருக்கு தேவையான எல்லா விதமான உணவுகளை கொடுக்கிறார்.